டேய் உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் எங்களை கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பேன். ப்ரோ நன்றி பண்ண மாட்டோம் ப்ரோ விட்டுருங்க ப்ரோ. சார் அடிக்கிற அடியில் மூஞ்செல்லாம் கிழியணும்டா. கரெக்ட் டியூட். ஸ்ட்ரீட்டாக சும்மா ஆடக்கூடாது. ப்ரோ எல்லாம் வேணாம் ப்ரோ. உனக்கு இதெல்லாம் பத்தாதடா. டேய் என்னடா பண்ணிட்ட? டியூட் செத்துட்டான் டியூட். ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டேன். இப்போ என்னடா பண்ணுறது? டியூட் மாட்டினா லைஃபே காலி. உங்கள் அப்பா தான் இந்த காலேஜ் டீன், அவர்கிட்ட சொல்லிடலாம். சரி. ஹலோ மோகன். பா ஒரு ப்ராப்ளம். எங்கள் ரூம்மேட் பையன் கூட நடந்த சின்ன சண்டையில் அவன் செத்துட்டான்ப்பா. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. இப்போ என்ன பண்ணுறேன்னே தெரியலப்பா. என்ன அறிவு இருக்கடா உனக்கு? நான் படிக்க ஆரம்பிச்சனா கொலை பண்ண ஆரம்பிச்சனா எப்படி ஆச்சு? பீர்பாட்டில் தலையில் அடிச்சல செத்துட்டான்ப்பா. இதில் குடி வேற. இருங்கடா கால் பண்ணுறேன். நீங்கள் முதல் வார்டன் சுரேஷ் உங்கள் ரூம் கூட்டிட்டு வாங்க. நான் மறுபடியும் கால் பண்ணுறேன். ஹலோ டாக்டர் ஸ்டீஃபன் ஸ்பீக்கிங். ஹலோ சார், நான் ஜேஎன்சி மெடிக்கல் காலேஜ் டீன் ரமேஷ் பேசுகிறேன். ஹலோ சார் எப்படி இருக்கீங்க? என்ன டைம் கால் பண்ணியிருக்கீங்க? எதுவும் ப்ராப்ளமா? ஆமாம் சார், ஹெல்ப் ஒன்று தேவைப்படுது. என் சன்னும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு பையனோட அந்த சண்டேல அந்த பையன் செத்துட்டான் சார். ஸோ இதில் நான் எப்படி சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? டாக்டர், அந்த பையன் பாடி எப்படியும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரும். ரிப்போர்ட்டில் அந்த பையன் போதையில் மாடியிலேருந்து விழுந்துட்டு தான் மாற்றுங்க சார் ப்ளீஸ். என்ன விளாட்றீங்களா சார்? மாட்டினா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும்ல? டாக்டர், நீங்கள் கேட்குற அமௌண்ட்டை உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன். எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் சார், பசங்க லைஃப் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சார். ஓகே சார், உங்களுக்காக ரிஸ்க் எடுக்கிறேன். ப்ராப்ளம் வராத மாதிரி கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஹலோப்பா. வார்டன் கூட இருக்காரா? சார் வார்டன் சுரேஷ் இருக்கேன் சார். என்ன சார் அந்த பையன் செத்து போயிட்டான்? ஃபோனை ஸ்பீக்கரில் போடுறா. நான் சொல்கிறது எல்லாம் தெளிவாக கேளுங்க. சரிப்பா, ஸ்பீக்கர் போட்டேன். இங்கே பாருங்கடா, நீங்கள் 4 பேர் காலேஜ் ரூல்ஸ் மாரி சேர்ந்து இறக்கடிச்சிங்க. போதில் அந்த பையன் மாடியிலேருந்து விழுந்து செத்துட்டான். இதான் நடந்துச்சு. யார்கிட்ட இதான் சொல்லணும், புரிஞ்சா? புரியுதுப்பா. சுரேஷ், ஓகே அந்த பையன் ஃபேமிலி கால் பண்ணி இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி வர சொல்லியா? மற்ற நான் பார்த்துக்கிறேன். சரி சார். என்னாச்சுடா தம்பி இப்படி உட்காந்துருக்க? யார் நீ? எந்த இயர்? என் பேர் சதீஷ், நான் ஃபர்ஸ்ட் இயர். சரிடா, ஏன் இப்படி உட்காந்துருக்க? ஒன்றும் வேணாம். டேய் நம்பி சொல்கிறா, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். முடியலண்ணா, என்னை அந்த 3 சீனியர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கண்ணா. எல்லாத்துக்கும் ஆரம்பம் அன்னைக்கு ஒரு நாள் அவங்க மேலே தெரியாமல் டீ ஊற்றிட்டு அதுக்கு நான் ப்ளீஸ்ண்ணா. டேய் காலப்புறா. டேய் வந்துடுறா. காலேஜ் இந்த ஆக்ஷன் எடுக்கிறேன். ஏன்னா அவங்க அந்த காலேஜோட டீன் பசங்க டாக்டர் ப்ரொஃபஷனல் வேணாம்னு போயிடலாம். சரிடா, நான் ஒரு கதை சொல்கிறேன், அதை கேளு. உன் ப்ராப்ளம்க்குலாம் சொல்யூஷன் வச்சு. கதையா? உன்னை டார்ச்சர் பண்ண 3 பேர்த்துல ஒருத்தன் இப்போ தாகமாக தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். அப்போது ஒரு கையவன் குரல்ல இருக்க கால் துடிக்க அவன் செத்துடுறான். இன்னொருத்தன் பாத்ரூம்குள்ளே போக குளிக்க கதவை சாத்த அப்போ அங்கே ஒரு டீக்கிட்ட மாட்டிக்கிட்டு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி செத்து கிடக்குறான். ஹைலைட்டு அந்த 3வது ஆள் தான். ஆமாம், எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் துணியில அந்த மாதிரி எதுவும் இல்லையே. உனக்கே புரியும். டேய், நம்ம சீனியர் பாத்ரூம்ல செத்து கிடக்குறாருடா. டேய், அந்த ஃப்ரெண்ட் அவங்க ரூம்ல செத்து கிடக்காண்டா.
have a good day.